இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னர் வெஜ் குருமா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரை முடி தேங்காய், ஒரு 6 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய், இதை மட்டும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் கசகசாவும் போடுவேன். ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி கசகசாவும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன். முந்திரி பருப்பு இருப்பாங்க, அதையும் ஊற வச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, இதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்க. எல்லாம் வந்து ராவாக தான் வதக்க போகிறோம். குக்கர் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு போடத்தால ஸ்பைசஸ் ஆட் பண்ணிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் அதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்மக்கிட்ட உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் இது மட்டும் தான் இருக்குது. நீங்கள் வந்து பச்சை பட்டாணி இருந்தால் போடலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்தா வெறும் மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரைச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்குது, அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி வச்சு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா அப்புறம் ஃபைனலி கொத்தமல்லி தூவியான குருமா ரெடி.